திருப்புவனம் அஜித்குமாரின் பிறப்புறுப்பு வாய் காதுகளில் மிளகாய் பொடி போடப்பட்டு உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அஜித்குமாரை தாக்கும் அந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திருப்புவனம் வழக்கை எதிர்த்தரப்பினர் அரசியலாக்க நினைக்கிறார்கள் என அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காவல் மரணம் என்பது தமிழகத்தையே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பல்வேறு காட்டமான கேள்விகளை தமிழக அரசை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உயிரிழந்ததற்கு பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டது ஏன் எனவும், எதன் அடிப்படையில் அவரை மணப்புறம் கோவில் அந்த மாட்டு தொழுவத்திற்கு அழைத்து சென்று அடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சீருடையில் இல்லாத அதிகாரிகளுக்கு அஜித்குமாரை அடிப்பதற்கு அதிகாரம் வழங்கியது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். அதோடு நீதிபதிகள் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகவும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது நீதிபதிகளை மிகவும் வேதனைக்குள்ள உள்ளாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அஜித்குமார் மீது கடுமையான தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும், உடலில் எந்த ஒரு உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை எனவும், பதவி ஆணவத்தின் அடிப்படையிலேயே காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கியிருப்பதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த அஜித்குமார் கொலை வழக்கு என்பது சாதாரண கொலை வழக்கு போல் இல்லை எனவும், 44 காயங்கள் அவருடைய உடலில் இருப்பதை பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதி செய்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அஜித்தினுடைய வாய், காதுகள் மற்றும் பிறப்புறுப்பிலும் மிளகாய் பொடி போடப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்த்தரப்பு இதனை அரசியலாக்க நினைக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை பகிர்ந்தார்கள். அதற்கும் காட்டமான விமர்சனத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு தரப்பை நோக்கி நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என்பதையும் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட அஜித்தினுடைய உறவினர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை தரப்படுவதாக சிலர் பேரம் பேசியிருப்பதாகவும், மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் உறுதியளித்திருப்பதையும் நீதிபதிகள் காட்டமாக விமர்சித்திருக்கிறார்கள். 28ஆம் தேதி மாலை வரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை. அதாவது அஜித் உயிரிழந்ததாக கருதப்படக்கூடிய நேரம் வரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய விடவில்லை எனவும், 3 திமுக நிர்வாகிகள் டிஎஸ்பியுடன் இணைந்து திருமண மண்டபத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும், 50 லட்சம் வழங்கப்படும், தம்பிக்கு கோவிலில் பணி வழங்கப்படும் என உறுதியளித்திருப்பதையும் நீதிபதிகள் தற்போது காட்டமான விமர்சனத்தை முன்வைத்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு தரப்பு ஒரு பதில் அளிக்கக்கூடிய வகையில் இந்த அஜித்குமார் மரணத்தை வைத்து எதிர்க்கட்சிகள், அதாவது எதிர்த்தரப்பு அரசியலாக்க முற்படுவதாக ஒரு தகவலை தெரிவிக்க, அதற்கும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் நீங்களும் எதிர்க்கட்சியாக இருந்தால் இதைத்தான் செய்வீர்கள் என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இது போல எத்தனையோ வழக்குகள் கண்டிருந்தாலும் கூட இந்த வழக்கு என்பது மிகவும் கொடூரமான வழக்கு எனவும், காவலர்கள் தங்களுடைய அதிகார பதவி அடிப்படையில், ஆணவத்தின் அடிப்படையில் அஜித்குமார் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்குமாரினுடைய உடலில் எந்த ஒரு பாகத்தையும் விட்டு வைக்காமல் அனைத்து பாகங்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்று சம்பவங்கள் நடக்கக்கூடாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், இந்த கொடூர சம்பவம் என்பது மாநிலம் தன்னுடைய மகனையே கொலை செய்து விட்டதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கை மறைப்பதற்கு சாட்சியங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த கொலையை தடுத்து இந்த கொலையை மறைப்பதற்காக அவருடைய உறவினர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசியிருப்பதாகவும், அதில் திமுக நிர்வாகிகள் 3 பேர் உட்பட டிஎஸ்பியும் இணைந்து இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதையும் நீதிபதிகள் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள்.
விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.